ஜோன்ஸ் மார்டின் செபஸ்டியான் அவர்கள் பொன்னாடை அணிவித்து தந்தை அவர்களை வரவேற்கிறார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அடுத்ததாக இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்து திருநிலைப்படுத்தப்பட்ட அருட்தந்தைக்கு கிராமத்தின் சார்பாக இப்பொழுது மலர் மாலை அணிவித்து வரவேற்கப்படுகிறது. இந்த அருமையான நிகழ்வை காண வாய்ப்பில்லாத இவரது பெற்றோர்களின் சார்பாக இந்த நாளிலே அவரது சகோதரர்கள் இருவருக்கும் பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கிறார்கள். தந்தையரோடு இணைந்து நாமும் இந்த உன்னதமான திருவழிபாட்டிலே கலந்து இறைவனுக்கு நன்றி புகழ் பாட உங்கள் அனைவரையும் ஆலயத்திற்கு முன்பாக செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது முன்னால் செல்வோம்.
இறை பற்றிலும் இறை ஊழியத்திலும் துழைத்திருக்கும் இந்த நிகழ்பட்டணம் மண்ணிலே இன்று சிறப்புக்குரிய ஒரு நன்றி திருப்பலியிலே நாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணன் தம்பி இருவர் ஒருவர் குருத்துவ வெள்ளிவிழாவையும் அதே நாளிலே இன்னொருவர் துறவர வெள்ளிவிழாவையும் கொண்டாடுகிற ஒரு அரிதான நிகழ்விலே நாம் பங்கேற்றிருக்கிறோம். தந்தை கிளமன் ராசா அவர்கள் 1997 ஆண்டிலே ஏப்ரல் மாதம் 6ஆம் நாள் தன்னுடைய குருத்துவ பணியை ஏற்று 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிற அதே நேரத்தில் அருள் சகோதரர் சகாய பெரிட்டோ அவர்கள் அதே 1997 ஏப்ரல் மாதம் 27ஆம் நாள் தன்னுடைய முதல் வார்த்தை பாட்டை கொடுத்து 25 ஆண்டுகளை நிறைவு செய்து இந்த நன்றி திருப்பலியிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே இருவரை பற்றி அனைத்து செய்திகளையும் முன்னுரையிலே பகிர்ந்திருக்கிறார்கள். ஒரே குடும்பத்தில் 3வது மகனாக பிறந்த கிளமன் ராசா, 6வது மகனாக பிறந்த சகாய பெரிட்டோ இருவரையும் இந்த துறவரத்திற்கு குருத்துவத்திற்கு அர்ப்பணித்த அவருடைய பெற்றோர் விண்ணகத்திலிருந்து ஆசி வழங்கிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கொள்கை பிடிப்புக்கும் கொள்கை பிடிப்புக்காக தியாகம் செய்வதற்கும் பெயர் போன சிவகங்கை மறைமாவட்டத்தினுடைய குருவாக தந்தை கிளமன் ராசா வழங்க கல்வி பணிக்கும் இன்னும் பல சமூக பணிகளுக்கும் பெயர் போன பால்கோட் சபையினுடைய அருள் சகோதரராக தம்பி பெரிட்டோ அவர்கள் விளங்க யதார்த்த இறைவனை காண என்கின்ற ஒரு குறிக்கோளை தந்தை கிளமன் ராசா அவர்களும் கடவுள் மட்டுமே என்கின்ற குறிக்கோளை தந்தை பெரிட்டோ அவர்களும் முன்வைத்து நம்மையெல்லாம் இந்த நன்றி திருப்பலிகளை பங்கேற்று அவர்களுக்காக மன்றாட அழைக்கின்றார்கள். இந்த சிறப்புக்குரிய நிகழ்வை இந்த பங்கினுடைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த பங்கினுடைய பங்கு தந்தை, இங்கே பணி செய்கிற அருள் சகோதரிகள், இந்த ஊரினுடைய பொறுப்பாளர்கள், இந்த இருவருடைய உடன்பிறப்புகள் எல்லாரும் நம்மை அன்போடு அழைத்து நமக்கும் சிறப்பு செய்து இந்த விழாவிலே பங்கேற்று மன்றாட அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களை நாம் எல்லாம் இந்த விழாவிற்கான அழைப்புகளை நாம் பார்த்திருப்போம். அந்த அழைப்புகளே ஒரு இறை வார்த்தையை அச்சிட்டு நமக்கு அழைத்திருக்கிறார்கள். பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து முதல் அலகு 10வது சொற்றொடர் அதை அச்சிட்டு நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இந்த செய்தியை அருட்தந்தை அவர்களும் அருட்சகோதரர் அவர்களும் நமக்கு செய்தியாக, அவர்களுடைய அனுபவத்திலிருந்து கிடைத்த செய்தியாக நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கிறோம். இந்த நிலையில் உறுதியாக நிற்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இதை இந்த கொள்கையில் நீங்கள் உறுதியாக நிற்க முயற்சி செய்யுங்கள் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம் என்று நம்புகிறேன். இந்த இருவரும் தாங்கள் கொண்டிருக்கிற கொள்கையில் உறுதியாக நிற்பதற்காக தங்களுடைய வாழ்வை 25 ஆண்டுகளாக
இந்த குருத்துவத்திலும் துறவரத்திலும் அவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு சிறப்புக்குரிய ஒன்று. உறுதியாக நிலைத்து நிற்க வேண்டும் என்பதன் அடையாளமாக அவர்கள் ஒரு கொள்கையை தேர்ந்தெடுத்து அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் என்பதன் வெளிப்பாடாக 25 ஆண்டுகள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவாக நன்றி செலுத்துகிறார்கள். இரண்டாவது இறை செய்தியில் குறிப்பிடப்பட்டிருப்பது போல எந்த சூழ்நிலையிலும் நன்றி செலுத்துங்கள். இவர்கள் இருவருடைய வாழ்விலும் இந்த குருத்துவ துறவர வாழ்வு என்பது தந்தை கிளமன்தாஸ் அவர்கள் தொடக்கத்திலேயே குறிப்பிட்டது போல அது வாழ்வாக இருக்கலாம், தாழ்வாக இருக்கலாம், வெற்றியாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இறைவனுடன் இருந்திருக்கிறார். உங்களில் பலர் உடன் இருந்திருக்கிறீர்கள். இன்னும் முகம் தெரியாத பலர் உடன் இருந்தார்கள். அவர்களில் பலர் உயிரோடு இருக்கிறார்கள், சிலர் உயிரோடு கூட இல்லை என்றெல்லாம் சொல்லி எல்லாரையும் எண்ணி பார்த்து நன்றி செலுத்துவதற்காக நம்மை அழைத்தார். ஆக இந்த நன்றி பெருக்கு நேரத்திலே அவர்கள் வலியுறுத்தி சொல்லுகிற செய்தியாக எனக்கு பட்டதாக நான் நினைப்பது, ஒரு குறிப்பிட்ட கொள்கையிலே ஒரு குறிப்பிட்ட கொள்கையை தேர்ந்தெடுத்து அந்த கொள்கையில் ஆளப்பட்டு அந்த கொள்கையிலே நிலைத்து நிற்கிற இயல்பை நாம் ஒவ்வொருவரும் கொண்டிருக்க வேண்டும். அந்த கொள்கை மண்ணுக்கும் மக்களுக்கும் பயன்படக்கூடிய கொள்கையாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை அவர்கள் நமக்கு கொடுக்க விரும்புகிறார்கள் என்றே எனக்கு தோன்றுகிறது. தந்தை கிளமன்தாஸ் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு இந்த நிகழ்வை ஒட்டி அறுவடை வழங்க வேண்டும் என்று என்னை கேட்டுக் கொண்டார். அதே போல இங்கே முன்னுரை படித்தவர்கள் அவர் பணியாற்றுகிற பங்கெடுக்கிறார்கள் சகோதரிகளும் மற்றவர்களும் இங்கே முன்னுரை படித்தார்கள். ஆனால் எங்கள் சிந்தனையில் இந்த நிகழ்வை கொண்டு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது என்னவாக இருக்கும் என்று சிந்தித்து பார்க்கும்போது ஏற்கனவே முன்னுரையில் கோடிட்டு காட்டிய செய்திதான் இவர்களுடைய வாழ்க்கையில் எந்த கொள்கைக்காக இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை எடுத்துக் காட்டுகிற செய்தியாக இருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அன்புக்குரியவர்களே, எந்த கொள்கையில் உறுதியாக நிற்க வேண்டும் அல்லது எந்த கொள்கையில் இவர்கள் உறுதியாக நின்றிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே நாம் சிந்திக்கின்ற அடிப்படையான கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்வியோடு நாம் இன்று படிக்க கேட்ட முதல் இறை செய்தியை அணுகுகிறோம். இறைவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் படைத்தார். அதனுடைய உச்சமாக உயர்ந்த நிலையில் மாந்தரை படைத்தார். மாந்தருக்கு ஒரே ஒரு எதிர்பார்ப்பை, கட்டளையை இறைவன் கொடுத்தார் என்பதுதான் தொடக்க நூலில் கடவுள் மனிதனுக்கு கொடுத்த முதல் கட்டளை. ஒரே கட்டளை என்று பார்த்தால் அது இதுதான். என்ன? கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள். பழைய மொழிபெயர்ப்பிலே ஆண்டு நடத்துங்கள். இயற்கையில் படைக்கப்பட்டிருக்கிற அனைத்து உயிர்களையும் ஆண்டு நடத்துங்கள், ஆளுங்கள். ஆளுமை செய்தல், ஆட்சி செய்தல் என்பது இந்த காலகட்டத்தில் ஒரு தவறான புரிதல் கொண்டிருக்கிற சொல்லாடலாக இருக்கிறது. ஆட்சியாளர்கள் என்றால் அவர்கள் ஆட்சி செய்கிற இடத்தில் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் அமைதியாக இருப்பதாக பார்த்துக் கொள்ள வேண்டும். எதிர்ப்பு இருக்கக்கூடாது, போராட்டங்கள் இருக்கக்கூடாது. அப்படி ஏதேனும் எதிர்ப்புகள் இருக்குமேயானால் அதை அடக்க வேண்டும். அதற்கு ஆட்சியாளர்கள், அதற்கு அரசியல்வாதிகள், அதற்கு காவல்துறையினர், அதற்கு ராணுவத்துறையினர் என்று வருவாய்த்துறையினர் அனைவரையும் பயன்படுத்தி எந்த விதமான பூசல்களும் இல்லாமல், எதிர்ப்புகளும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் கடவுள் சொல்லுகிற அந்த கட்டளையிலே எல்லா உயிர்களையும் ஆண்டு நடத்துங்கள் என்கின்ற சொல்வது என்பது
எல்லா உயிர்களும் வலிமை பெறுக, எல்லா உயிர்களும் நலமாக வாழ, எல்லா உயிர்களும் வளமடைய, எல்லா உயிர்களுடைய வாழ்க்கையும் சிறப்படைய நீங்கள் அவற்றை ஆளுகை செய்ய வேண்டும், ஆட்சி செய்ய வேண்டும், வழி நடத்த வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். நாம் வரலாற்றிலே படித்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. பழைய அரசர்களை பற்றி, அசோகருடைய ஆட்சி, புத்தருடைய ஆட்சி, இவையெல்லாம் பொற்காலம் என்று நாம் படிக்கும் போது அவர்கள் செய்த செயல்பாடு என்ன என்பதை நாம் படித்து பார்த்தால் 2 செய்திகளை மறக்காமல் குறிப்பிடுவார்கள். என்ன செய்தி? பொற்கால அரசர் ஆட்சி செய்த அரசர்கள் செய்த 2 வேலைகள்: குளங்களை வெட்டினார், மரங்களை நட்டார். பொற்கால ஆட்சியினுடைய அடையாளங்கள் இவைதான் என்று வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகின்றன. இயற்கையோடு இயற்கை வளமையாக செய்வதன் மூலம் எல்லா உயிர்களும் வளமாக வாழ முடியும், மனிதர்கள் உட்பட என்கின்ற செய்தியைத்தான் வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. கடவுளும் இந்த ஒரே ஒரு கட்டளையைத்தான் மனிதனுக்கு கொடுத்தார். மனிதனும் இந்த கட்டளையை மீறியதால் தான் அவனுக்கு அத்தனை வேதனையும் அத்தனை வழியும் வந்தன என்பதையும் நாம் பார்க்கிறோம். எல்லா உயிர்களும் வளமாக இருக்க நீயும் நலமாக இருக்கலாம் என்பது கடவுளுடைய வழிகாட்டுதல்களாக இருக்கிற நேரத்தில் சாத்தான் சொன்னது, இந்த கனியை உண்டால் நீங்கள் கடவுளை போல மாறிவிடுவீர்கள். அப்படியானால் இங்கே கடலில் இருக்கிற மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன நடப்பன, இந்த விலங்குகள் எல்லாம் என்னாகும்? அதை பற்றி கவலை இல்லை, நீங்கள் கடவுளாக மாறிவிடலாம். இயற்கையோடு இணைந்து எல்லாரையும் நலமாக வைத்துக் கொண்டு தான் நலமாக வாழ்வது என்கின்ற ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இன்னொரு வாய்ப்பு, கனியை கொண்டு தாங்கள் மட்டும் முன்னேறி சென்று விடலாம் என்ற வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதில் 2வது வாய்ப்பை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. ஆக இயற்கையோடு இணைந்து வாழ்வது என்பதுதான் மாந்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடிப்படையான கடமை. கடவுள் கொடுத்த ஒரே கட்டளை. அந்த கட்டளையை மீறியதன் விளைவாக மனிதர்களுக்கும் பிற விலங்குகளுக்கும், மனிதர்களுக்கும் பிற உயிர்களுக்கும், மனிதர்களுக்கும் நிலத்துக்கும் கூட வகை உண்டானதனுடைய விளைவினுடைய உச்சக்கட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் நலமாக வாழ வைப்பதை மறுக்கின்ற ஒரு மாநில உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை வேண்டுமானாலும் தனக்காக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற மாநில உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது கல்லானாலும் சரி, நிலமானாலும் சரி, தண்ணீரானாலும் சரி, காத்தானாலும் சரி, கடலானாலும் சரி, மரமானாலும் சரி, மலையானாலும் சரி, அதை எப்படி விற்பனை செய்து தான் முன்னேறலாம் என்கின்ற ஒரு வரலாற்றினுடைய சீரழிவுடைய உச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கடவுள் கொடுக்கிற எளிய செய்தி, நிரந்தரமான செய்தி, ஒரே செய்தி என்னவென்றால், எல்லாவற்றையும் இயற்கையில் இருக்கிற படைக்கப்பட்ட அனைத்தையும் அன்பு செய்தால், உங்களை போலவே உயிருள்ளதாக நினைத்து நீங்கள் அன்பு செய்தால், அதை உங்களுக்கும் வாழ்வு கிடைக்கும், எல்லாருக்கும் வாழ்வு கிடைக்கும். இந்த வரலாற்றில் இறைவனின் இயேசு தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார் என்பதையும் அவருடைய வாழ்விலிருந்து பார்க்கிறோம். அவர் வாழ்ந்த வாழ்க்கை முழுவதும் மலைகளில், பால்வெளிகளில், பாலைவனத்தில், கடற்கரையில், கடலில், வயலில், தோட்டங்களில் என்றுதான் இறைவன் இயேசு தன்னுடைய நேரம் முழுவதையும் செலவிட்டார் என்பதை பார்க்கிறோம். அரசர்கள் வாழ்ந்த, குருக்கள் வாழ்ந்த எருசலேமினுடைய மையப்பகுதியிலே, அதிகாரத்தினுடைய மையப்பீடத்திலே அவர் வாழ்ந்ததாக நமக்கு நற்செய்தி சொல்லவில்லை. மாறாக எளிய மக்கள், இயற்கை, இவர்களோடு இறைவன் இயேசு தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய சிந்தனைகளை செலவிட்டார். அவர்
அவர் பேசிய அல்லது அவர் எடுத்துச் சொன்ன உவமைகளை எல்லாம் பட்டியலிட்டால் உப்பு, ஒளி, வானத்து பறவைகள், காட்டு மலர்ச்செடிகள், மரம், கனி, ஓநாய்கள், ஆடுகள், நல்லாயம், காற்று, கடல், தண்ணீர், பாறை, காட்டுப்புல், விதைப்பவர், வயல், மழை, கதிரவன், முன்செடி, கடுகு விதை, திராட்சை தோட்டம், திராட்சை செடி, வலைகளை வீசுதல், மீன்கள், குளிக்கும் ஆகு, கடுகு விதை என்று இயற்கையோடு ஒன்றித்து வாழ்ந்தவர்தான் நம்பெருமான் இயேசு என்பதை பார்க்கிறோம். இறுதியிலே தனக்கென்று ஒரு சோதனை வந்தபோது கூட ஒரு தோட்டத்தில் அமர்ந்துதான் அவர் முடிவெடுத்தார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆக நமது விவிலியம், நமது மீட்பின் வரலாறு, தொடர்களில் கடவுள் சொல்லிக் கொடுக்கிற அந்த கட்டளை, இவை அனைத்தையும் இந்த சீர்தூக்கி பார்க்கும்போது இயற்கையோடு மண்ணோடு கட்டுண்டு வாழ்கிற அழைப்பு என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு. அந்த மனிதன் இன்று அதிலிருந்து விலகிச் செல்கிறார். எவ்வளவோ கண்டுபிடித்த பிறகும், எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்த பிறகும் கூட இன்று இறுதியிலே அவனுக்கு வந்திருக்கிற முடிவு என்னவாக இருக்கிறது என்றால், இயற்கையோடு இயங்கி வாழாததால் நாம் இன்று அத்தனை துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதை இன முடியாத நோயாக இருக்கலாம், இயற்கையினுடைய சீற்றங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இயற்கையை புறக்கணித்ததால் இத்தனை சீர்கேடுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே மீண்டும் தொடக்கங்களில் ஆண்டவன் கொடுத்த, கடவுள் கொடுத்த அதே வழிகாட்டுதலை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற அழைப்பை புதுப்பித்துக் கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தந்தை இளவரசா அருட்சகோதரர் சபை பெனிட்டோ இவர்களுடைய வாழ்க்கை, இந்த 25 ஆண்டுகால வாழ்க்கை இந்த செய்தியை வாழ்வாக முனைந்திருக்கிறது என்பதே நம் அனைவருடைய நம்பிக்கை. அதையே இன்றைய வழிபாட்டின் தொடக்கத்திலிருந்து மீண்டும் மீண்டும் நாம் அசைவோட்டு பார்க்கிறோம். குருத்துவம், துறவரம் என்பது ஒரு இறை அழைத்தல். அந்த குருத்துவம், துறவரம் என்கிற சில நிறுவனங்களில் பணி செய்கிற பணியாக மட்டும் குருத்துவத்தை, துறவரத்தையும் இவர்கள் பார்க்காமல் ஒரு அழைத்தலுக்குள்ளே ஒரு அழைத்தலாக அவர்கள் இந்த பொது வாழ்க்கையை யாரை இலக்காக கொண்டு நாம் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்து சீர்தூக்கி செயல்பட்டவர்களாக இருப்பதையும் பார்க்கிறோம். தந்தை பெனிட்டோ அவர்கள் ஒரு அருட்சகோதரராக, வான்பூர் சபை என்பது மிகப்பெரிய நிறுவனங்களை வைத்திருக்கிற சபை, உங்களில் பலருக்கும் தெரியும். கல்வி நிறுவனங்கள், இன்னும் பல நிறுவனங்களை வைத்திருக்கிற சபை. ஆயினும் கூட அவர் அப்படிப்பட்ட நிறுவனம் எதிலும் பணி செய்யாத நபராக நம் முன்னால் இருக்கிறார். 25 ஆண்டுகளாக அந்த நிறுவனங்களை நோக்கிய பயணம் அவருடைய பயணமாக இருந்ததில்லை. அவர் ஒரு வழக்குரைஞர். எதற்காக? எளியவர்கள், ஏழைகள், அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கு ஏதேனும் நமது பணி இருக்க வேண்டும் என்று அப்படி பணி செய்தவர். அதே போல வாழ்விழந்தவர்கள், வகை தெரியாமல் இருக்கிறவர்கள், அவர்களுடைய வாழ்வுக்காக இருக்கிற நிறுவனங்களில் மட்டுமே பணி செய்தவர். இதையெல்லாம் கடந்து இன்று உச்சகட்டமாக இயற்கையோடு, மண்ணோடு, தாவரங்களோடு, விலங்குகளோடு தன்னுடைய வாழ்க்கையை இயற்கை வேளாண்மை என்ற நிலையிலே அமைத்துக் கொண்டிருக்கிறார். தந்தை கிளமந்தாசா அவர்கள் முன்னிலையிலேயே சொன்னார்கள், இயற்கையிலேயே அவர் இந்த இயற்கை மீது பற்றுக் கொண்டவர். அவர் குருத்துவத்தை ஏற்றுக்கொண்ட பணியாளர் என்பதையும் கடந்து உழைக்கும் மக்கள் விடுதலை இயக்கத்துடைய உறுப்பினராக, உழவர்களாக, மீனவர்களாக, பனைத்தனை மரபேற்ற தொழிலாளர்களாக, வாழ்கின்ற மக்களுடைய உரிமைகளுக்காக, அவ்வாறு வாழ்கின்ற மக்கள் வாழ்கின்ற இடங்களிலே உரிமை இல்லாமல், அடிப்படை தேவைகள் இல்லாமல் இருக்கிற இடங்களில்தான் அவற்றை பெற்றுத் தருகிற, போராடுகிற, சிறை செல்கிற அந்த அழைப்பை அழைப்பிற்குள் ஒரு அழைப்பதாக அதை ஏற்றுக்கொண்டனர். இருந்தாலும் கூட இயல்பாக அவருடைய வாழ்க்கை அதையும் கடந்து வேளாண்மையிலே, இயற்கை வேளாண்மையிலே அவரை ஈடுபடுத்தியது என்பதை அவருடைய பல செயல்பாடுகளிலிருந்து நாம் பார்க்கிறோம். அவர் இந்த இயற்கை வேளாண்மையை படிப்பதற்காக ஜப்பான் நாட்டிற்கு சென்றார் என்பது ஒரு குறிப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவர் எங்கு பணி செய்தாலும்
எங்கு பணி செய்தாலும் மரம் நடுதல், இயற்கையான வேளாண்மையை ஊக்குவித்தல், அவரை இயற்கை வேளாண்மையை செய்தல், மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குதல் என்று அவர்கள் இருவருமே இயற்கையோடு இணைந்த வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாக, இந்த உலகத்திற்கு இன்றைக்கு தேவையான ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு மிக்கேல்பட்டினத்திலே இந்த விழா நடைபெறுகிறது. மிக்கேல்பட்டினம் என்கிற ஊரில் இருக்கிற மக்களை விட என்னுடைய அறிவுக்கு எட்டிய செய்தி, இந்த மிக்கேல்பட்டினத்தை சார்ந்தவர்கள் மதுரையிலும் திருச்சியிலும் பிற இடங்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிற மக்களுடைய எண்ணிக்கை அதிகம் என்பதுதான் நமக்கு கிடைக்கிற செய்தியாக இருக்கிறது. எனவே அடிப்படையிலே எல்லா இடங்களிலுமேயே உழவை, விவசாயத்தை, இயற்கையை எதிர்காலம் இல்லை என்கின்ற ஒரு பார்வையிலே அந்த நிலத்தை விட்டுவிட்டு, இயற்கையை விட்டுவிட்டு தொழில் தேவை சென்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நமது அருள் பணியாளரும் அருள் சகோதரரும் நமக்கு இதை அடிப்படை பாடமாக விட்டு சென்றிருக்கிறார்கள். இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற இந்த நேரத்தில் இறைவனும் இயற்கையும் நமது வாழ்க்கையினுடைய அடிநாதமாக, அடிப்படை இயல்பாக மாறட்டும் என்று அவர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து இறைவனுக்கு இந்த அழைப்புக்காக நன்றி செலுத்துவோம். மதிப்பீடுகளான உண்மை, நேர்மை, நீதிகளின் வழியாக தன்னையே இறைவனுக்கும் சமூகத்திற்கும் 25 வருடங்களுக்கு முன் அர்ப்பணித்த நம் சகோதரர் சகாய பெனிட்டோ இன்று அந்நிகழ்வை நினைவு கூர்ந்து நன்றி உள்ளத்தோடு மீண்டும் அர்ப்பணிக்க வருகின்றார். இப்பொழுது நம் பங்கு தந்தை அவர்கள் அருள் சகோதரர் அவர்களுக்கு எழுதி வழங்குவார். தந்தை, மகன், தூயாவின் பெயராலே ஆமென். இன்முகத்தோடு இங்கு கூடியிருக்கும் அனைவரின் முன்னிலையில் இணையில்லா இறைவனின் எல்லையில்லா மகிமைக்காக என்னை முழுவதுமாக மீண்டும் அர்ப்பணிக்க விளைகிறேன். சகோதரர் சகாய பெனிட்டோ ஆகிய நான் என் வாழ்நாள் முழுவதும்
இறைவனை பின்பற்றி என் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் என்னை உம்முடைய கரத்தில் ஒப்படைத்து கடந்த 25 ஆண்டுகளாக கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் ஆகிய 3 வார்த்தைப்பாடுகளை கடைபிடித்து வாழ்ந்து வருகின்றேன். என் இறைவாழ்வு பயணத்தில் இனிவரும் நாட்களிலும் நான் அவற்றை என் வாழ்வில் அனுசரித்து கபிரியல் சபையின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இறையரசு பணிக்கு என்னையே முழுமையாக அர்ப்பணிக்கின்றேன். தூய ஆவியானவரின் வழிநடத்துதலாலும் கன்னி மரியாளின் துணையாலும் புனித லூயிபெரி மாற்றோட்டின் வழியிலும் இறைவனுக்கும் திருச்சபைக்கும் தொண்டு செய்த நான் இனிவரும் காலங்களிலும் இணையில்லா இறைவனை இதயத்தில் கொண்டு அவர் வழி நடப்பேன் என உறுதி கூறுகிறேன். ஆமென். அன்பே உருவான என் இறைவா, உம் திருஅவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உமது அழைப்பிற்கு தகுந்த மனத்துடன் செயல்படவும் உமது சீர்திருத்தத்தில் முழுமையாக பங்கு பெற்று உமது அன்பில் வாழவும் வளரவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு என்று கூறி நானும் என்னை வழிநடத்தும் என் அன்பு இறைவா, உமது பணியை ஆற்ற இறை கடத்தலை கொடுத்து அதை ஆண்டுகள் 25 காண வைத்து இன்று தங்களது குருத்துவ துறவர வெள்ளி விழாவை சிறப்பிக்கும் எம் பாசமிகு அருட்தந்தை கம்மன் ராஜா மற்றும் அருள் சகோதரர் சகாய மேட்டோ இருவரையும் விரைவாக ஆசிர்வதியும். இவர்கள் இன்று போல் என்றும் உமக்குரியவர்களாகவும் நீர் காட்டுகின்ற பாதையிலே பயணிக்கவும் அவர்களுக்கு தேவையான நல்ல உடல் உள்ள சுகத்தையும் உமது வழிநடத்துதலையும் தந்து உமது அன்பில் என்றும் வளர உமது பராமரிப்பையும் பாதுகாப்பையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எம் அன்பு இறைவா, இன்றைய நாளில் தங்களது 25வது குருத்துவ துறவ வெள்ளி விழாவை சிறப்பிக்கும் அருள் தந்தை மற்றும் அருள் சகோதரின் பெற்றோர்களின் ஆன்ம இறைப்பாட்சிக்காகவும் உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்களுக்கு நல்ல சுகத்தையும் செய்யும் தொழில்களின் முன்னேற்றத்தையும் நிறைவான மகிழ்ச்சியையும் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறுவடையோ மீறி வேலையாட்களோ குறைவு என்று மொழிந்த எம் அன்பு இறைவா, உமது நற்செய்தி பணியை ஆற்ற தேவையான இளம் உள்ளங்களை நீர் தாமே தந்தருளும். உமது பணிக்கென அவர்களை ஆர்வத்துடன் செயல்பட இறையறித்தல் பெறுகிற வழிகாட்ட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் நாயகனே, என் அன்பு இறைவா, எமது நாட்டை ஆளும் நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் அனைவரும் காலத்தின் தேவைகளையும் மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்ப சட்டங்களை அமைத்து மக்களை நல்ல வழியில் வழிநடத்தவும் நாட்டில் அமைதியும் ஒற்றுமையும் நிறைவுற அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது ஏழைய தனிப்பட்ட தேவைகளை இறைவனை திருப்பாதங்களில் நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். தாயின் தந்தையுமாக இருக்கின்ற இறைவா, பன்முக தேவைகளை உரிமையோடு உங்களுடைய திருப்பாதங்களில் எடுத்து வைத்திருக்கிறோம். தொடர்ந்து எம்மை வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்து எம்மை வாழ்ந்து தரணும். உக்ரைன் நாட்டில் ஏற்பட்டிருக்கூடிய யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும். அமைதி அந்த மண்ணில் மறுபடியும் வர வேண்டும். மக்கள் சுதந்திரத்தோடும் பாதுகாப்போடும் வாழ்ந்திட வேண்டும். அதற்கு நீ துணை நிற்க வேண்டும் என நினைச்சிக்கிறோம். அண்டை நாளான
ஈழ தேசத்திலும் இலங்கையிலும் ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் மாறிடவும், மனித உரிமை மீறல்கள் குறைந்திடவும், மக்கள் மறுமலர்ச்சியை புரட்சியை நேசிக்கின்ற காலங்கள் நிறைந்திடவும் அருள் தர வேண்டுமெனவும் இறைஞ்சுகிறோம். எம்முடைய தமிழக மண்ணை ஆளுநர்கள் தொடர்ந்து மக்கள் நலன் மீது அக்கறை கொண்டவர்களாக நல்ல பல திட்டங்களை மக்களுக்காக வாரி வளர்கின்றவர்களாக எம் மண்ணையும் மக்களையும் கலாச்சாரத்தையும் மொழியையும் பண்பாட்டையும் பேணி காக்கின்றவர்களாக இருந்திட அருள் பாலிக்க வேண்டும் எனவும் நினைச்சுகிறோம். எம்முடைய மறை மாவட்டத்தில் பணியாற்றி உங்களுடைய திருவடியை இணைந்திருக்கூடிய தந்தை அந்தோனிசாமி, ஜெரால்ட் ஜோசப் ஆகிய எங்களுடைய நண்பர்களை நீங்களாவே உம்பால் ஈர்த்துக் கொண்டு அவர்களுக்கு வாழ்வீட்டில் இடம் கொடுக்க வேண்டும் எனவும் நினைச்சுகிறோம். இந்த வரலாற்றுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உங்களுடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஆமென். இயற்கையை ஆளுவதற்கல்ல, அடக்குவதற்கல்ல, இயற்கையோடு இணைந்து வாழ்க்கையை நடத்துவதற்கு படைத்திருக்கின்ற தெய்வம். நாம் உப்பாய் ஒளியாய் விருட்சமாய் வளர்ந்து நம்பிக்கையை கொடுத்து ஆறுதலும் அமைதி கொடுத்து இறைவார்த்தையை பகிர்ந்து ஒடுக்கப்பட்டவர்களை உயிர் மூச்சாக மாறி மாற்றத்தை விதைக்கின்ற குருத்துவ துறவர வாழ்க்கையை நடத்திட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர். யதார்த்த இறைவனை காண கடவுளை மட்டும் கண்டுகொண்டு மனிதனுக்கு பணி செய்ய நம்மை நோக்கி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற தெய்வம்.
இவர்கள் இத்திருவிருந்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேருற்றோர். ஆண்டவரே, தேவரே, இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும். எல்லாருக்கும் மதிய வணக்கம். இந்த கூட்டு திருப்பலியில் கலந்து கொண்டு எங்கள் இருவருக்கும் எங்களுடைய பணி தொடர்வதற்காக தெரிவித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூற நாங்கள் இருவரும் இங்கு இருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி கூறி எம்மை பெற்றுவதற்கு ஆளாக்கிய உடம்பளவில் என்னோடு இல்லாமல் உள்ளத்தில் நிறைந்திருக்கின்ற அம்மா அப்பா, தாத்தா அம்மாச்சி, அப்பாவை சொந்தங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி எனது ஞானப்பட்டவர்கள், மிக்கப்பட்ட பங்கு மக்கள், இங்குள்ள தலைவர்கள் அனைவருக்கும் மனமாக நன்றி தெரிவித்து இந்த விழாவை சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்த எமது அண்ணன்கள், தம்பிகள், அவர்கள் குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அதற்கு உறுதுணையாக இருந்த இந்த மிக்கப்பட்ட பங்கு தந்தை அவர்களுக்கும் சிறப்பான நன்றியை கூறி எங்களுக்கு படிப்பு காலத்தில் பேர் உதவியாக இருந்த எங்களது பெரியம்மா குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அதன் சிறப்பாக திருச்சியிலிருந்து எங்களை அடிக்கடி எங்களோட தொடர்பில் இருந்து எங்களோடு சேர்ந்து எங்களோடு இணைந்து வருகின்ற பந்தராஜன் குடும்பத்தினருக்கும் டேவிடன் குடும்பத்தினருக்கும் சிறப்பான நன்றியை கூறி மற்ற சித்தப்பாக்கள், சித்திகள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றியை கூறி எமது ஊரிலும் வெளியூரிலும் இருக்கக்கூடிய எமது மாமா, அத்தை குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றி கூறி அதிலும் சிறப்பாக மிக்கப்பட்டதற்காக இருக்கின்ற எங்களது அடைக்கிற அத்தை அவர்களுடைய குடும்பத்தினர் எங்கள் இருவருக்குமே துறவரால் ஆரம்பித்திலிருந்து மிக நல்ல வார்த்தைகள் கூறி எங்களை வளர்த்தவர்கள் அவர்களுக்கும் நன்றி கூறி எங்களது பக்கத்தில் வீட்டு சொந்தக்காரர்களை நினைத்து பார்க்கிறோம் இந்நேரத்தில். ஏன்னா நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் எங்களை தட்டி கொடுத்து இப்படி செய்யணும், இதை செய்யணும், இதுக்காக செய்யணும்னு சொல்லி கொடுத்த அந்த பக்கத்து வீட்டு சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம். நாங்கள் சிறு வயதில் படித்த பள்ளியில் எமது பள்ளி ஆசிரியர்கள் எங்களை ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் வளர்வதற்கு பேருந்தவர்கள் அவர்களுக்கும் குறிப்பாக மறைந்த லூர்து ஆசிரியர் அவர்கள் குடும்பத்தினர், அதன் பிறகு எங்களுக்கு நண்பனாக இருந்து எங்களை ஊக்குவித்த ஜான் காமராஜ் ஆசிரியர், சார்லஸ் ஆசிரியர் அவர்கள் குடும்பத்தினர் அவர்களுக்கும் சிறப்பு நன்றிகளை கூறி எமது கிராமத்தில் இருந்த விவசாயம், கொடிக்கால் இருக்கிற விவசாயம், அந்த இருக்கிற விவசாய குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம். ஏன்னா சிறு வயது முதல் அந்த வெத்தலையை கொண்டு சென்று விற்பதிலும் அதற்குள்ள கஷ்ட நஷ்டங்களையும் எங்களுக்கு எடுத்து காட்டியவர்கள் அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வேம்பத்தூரில் இருந்து எங்களது குடும்பத்தோடு தொடர்பில் இருந்த அனைத்து நண்பர்கள் குடும்பத்தினருக்கும் நன்றி கூறுகிறோம். அதே போல் எமது பெரியகோட்டை கிராமத்திலிருந்து எங்களோடு தொடர்பில் இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 25 ஆண்டு திருவிழாவை கொண்டாடும் நாங்கள் எமக்கு ஆன்மீக மரியாதைகளாக இருந்த முன்னாள் பங்கு தந்தையர்களை அவர்களை நினைத்து நன்றி கூறுகிறோம். அவர்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்த்தி வணக்கம் செலுத்துகிறோம். அதே போல் எமது கடந்த 18 வருட அனுபவங்களில் எமது வாழ்வில் எங்களோடு இணைந்திருப்பவர்கள் லீகல் செல் டீமில் பணியாற்றுகின்ற அண்ணன் சேவியரும், அண்ணன் கென்னடியும், மற்ற அவரோடு தொடர்பு வைத்துக்கூடிய அனைத்து தந்தையர்களும், சகோதரிகளும் ஆகவே அவர்கள் அனைவருக்கும் சிறப்பு நன்றியை தெரிவிக்கின்றோம். நான் கடந்த 25 வருடமாக மான்பூர் சபை பிரதர் என்று சொல்வதை பெருமை பெறுகிறேன். ஏனால் எனக்கு 9வது வகுப்பிலிருந்து இன்று வரை கடந்த 32 வருடங்களாக உணவளித்து தங்களுக்கு கடன் கொடுத்து
எல்லா செலவுகளையும் ஏற்று வளர்த்து வருகின்ற குடும்பம் அது. எனது சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, அதே போல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அருள் சகோதரிகள் நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போதும் சரி, இன்றும் சரி, எல்லா விதத்திலும் எங்களுக்கு பேருதவியை செய்து வருகிறார்கள். எனவே அனைத்து சகோதரி சிஸ்டர்ஸ் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த அலங்காரம் சிறப்பாக செய்த சகோதரிகளுக்கு சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எமது சிறுவயது நண்பர்கள் குடும்பத்தினர் ஒரு சிலரை மறவாமல் நன்றி சொல்ல வேண்டிய தருணம் இது என்று நினைக்கிறேன். நாங்கள் என்னோட வகுப்பு தோழராக இருந்த தாமஸ், புஷ்பா, தனபால் ஆகிய இன்னும் மற்ற நண்பர்கள் அவர்களது குடும்பத்தினர் சிறுவயது முதல் எம்மை மிகவும் வாசிப்போடும் நேசத்தோடும் பார்க்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றி கூறி எமது அழைப்பை உறுதி செய்யும் விதத்தில் இந்த கிராமத்திற்கு வந்து எங்களை அழைத்து சென்ற லொகேஷன் ப்ரோமோட்டர்ஸ் பிரதேசத்துக்கும் பாதர்ஸுக்கும் நன்றி கொள்கிறோம். அவர்கள் தொடர்ந்து ஊக்குவித்ததால் தான் கடந்த 25 ஆண்டுகளாக பொதுவாகவே நாங்கள் நேர்மையோடும் எங்களால் இயன்ற கடமையோடும் செய்து வருகிறோம் என்ற நம்பிக்கையுடன் அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். எமது பயிற்சி காலத்தில் ஜூனியர் மாஸ்டர்ஸாக இருந்த பிரதர்ஸுக்கும் ஃபாதர்ஸுக்கும் செமினரியில் பொறுப்பாக இருந்த ரெக்டர்ஸுக்கும் மற்ற அனைத்து உதவியாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எமது ப்ரீ நோவிஷியேட் ஆகிய பயிற்சி காலத்தில் என்னை வழி நடத்திய மாஸ்டர்ஸுக்கும் டைரக்டர்ஸுக்கும் ரெக்டர்ஸுக்கும் சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது மறை மாவட்டத்தின் முன்னாள் ஆயர் பெருமக்களுக்கும் எமது முன்னாள் சபையினுடைய தலைவர்கள் கவர்னர் தனராஜ், கவர்னர் மரியம்மன் போன்ற பொறுப்பில் இருந்த தலைவர்களுக்கும் இப்போது பொறுப்பில் இருக்கக்கூடிய இருதயம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். யாரையாவது நன்றி கூட மறந்திருந்தால் மன்னித்து எமது நன்றியை ஏற்றுக்கொள்ளும்படி அன்புடன் தெரிவிக்கிறோம். இந்நாள் முழுவதும் இந்த சிறப்பு நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது அண்ணன் தெரிவிக்கக்கூடிய நன்றியையும் கேட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய சிறப்பு பரிசாக நாங்கள் இருவரும் ஏற்பாடு செய்திருக்கிற சிறப்பு பரிசை ஏற்றுக்கொண்டு எங்களை நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். அதன் பிறகு இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள உணவில் அனைவரும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நம்பி சார்ந்தவர்களுடைய கபரியல் மார்போர் சபை அனைத்து அருள் சகோதரர்களுக்கும் அவரோடு சேர்ந்து உடனிருந்த ஒத்துழைத்த உண்மையாக வாசல் காட்டிய புரிந்து கொண்ட வழிகாட்டிய அன்பு அருள் சகோதரர்களுக்கும் அவரால் பயன் பெற்றவர்களுக்கும் இவருக்கு பயன் கொடுத்தவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை அனைவரும் கரகோசி எழுப்பி பாராட்டுகிறோம். இன்னும் சாதனைகள் படைக்க வேண்டும் என்று வரக்கூடிய அருள் தந்தைகள் சகோதர சகோதரிகள் சார்பிலும் எங்கள் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துடன் வாழ்வர்கள். அடுத்து நம்முடைய மறை மாவட்டத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக நான் பணி செய்த போதெல்லாம் என்னோடு சேர்ந்து இணைந்து பயணித்த அருள் தந்தையர்கள் மறை மாவட்டத்தை சார்ந்த ஒவ்வொரு குருவையும் நன்றி உணர்வோடு நினைத்து பார்த்து நன்றி சொல்லுகிறேன். மறை மாவட்ட நிர்வாகத்தினர், மறை மாவட்ட முன்னாள் ஆயர்கள், பிரான்சிஸ் எம்மோடு உடன் பயணித்த எமக்கு பொறுப்புரைகளானோடு தந்து எம்மோடு பயணித்த ஆயர் சுசை மாநிலம் இப்போது பொறுப்பாயராக இருந்து எம்மோடு உடன் பயணிக்கின்ற எமக்கு உற்சாகப்படுகின்ற திருத்தந்தை நிர்வாகி ஆகிய ஸ்டீபன் இவர்களுக்கும் எவருடைய மறை மாவட்டத்தை சார்ந்த இருபால் உதவியவர்களுக்கும் எவருடைய பணித்தளங்களில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பணியாற்றிய அருள் சகோதர சகோதரிகளுக்கும் சிறப்பான நன்றிகளை நான் தெரிவிக்கின்றேன்.
அவ்வாறே நாம் பணியாற்றிய இளையாங்குடி, இருதயபுரம், மூக்கையூர், குருவிலாங்குடி, கீழச்சாலை, ராமேஸ்வரம், ராசசிங்கமங்கலம் பணித்தளங்களிலிருந்து வருகை வந்திருக்கின்ற வர முடியவில்லை என்றாலும் தங்களுடைய நல்லெண்ணங்களையும் ஜெபங்களையும் உரைத்தாக்கி எம்மோடு உடன் இருக்கின்ற வெகுஜன மக்களையும் நான் நன்றி உணர்வோடு வைத்து பார்த்து நன்றி கொண்டேன். என்னுடைய 25 ஆண்டுகால பணி வாழ்க்கையில நண்பர் குருக்கள், நண்பர் சகோதரிகள், நண்பர் இயக்க தோழர்கள், உழைக்கும் மக்கள் விலையை சார்ந்த தோழர்கள் என்று பிற சமய சகோதர சகோதரிகள் என்று பலரும் எம்மோடு சேர்ந்து இணைந்து எம்மை இழுத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். எமக்கு நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். நல்லது செய்ய வேண்டும், நல்லது செய்வதுதான், மனிதநேயத்தோடு இருப்பதுதான், கடவுள் விரும்புகின்ற மாற்றும் பணிகளை, முற்போக்கு பணிகளை, பகுத்தறிவு பணிகளை தொடர்வதுதான், சமத்துவ பணிகளை தொடர்வதுதான் இன்றைய குடும்பத்துடைய மேன்மை என்பதையெல்லாம் உணர்த்துகின்றவர்கள் எம்மோடு உடன் பயணிக்கின்ற வெகுஜன மக்கள், எம்மோடு உடன் பயணிக்கின்ற நல்ல நண்பர்கள். எனவே அவர்களையெல்லாம் நன்றி நினைத்து பார்த்து நன்றி கொள்கிறேன். எமக்கு இந்த தேவாலயத்தை தந்து எம்மோடு உற்சாகப்படுத்தி பயணித்த பல நல்ல மனிதர்களை நான் மறந்து போய்விடக்கூடாது. அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ்வு கொண்டாண்டு அவருடைய ஜபம் கேட்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து நீங்கள் கொடுத்த இறை வளையத்தை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பல முரண்பாடுகளை சந்திக்கிறோம், கீழே விழுகிறோம், மறுபடியும் மீண்டும் விழுகிறோம். நீங்கள் கண்ட நல்ல லட்சிய கனவுகளை எல்லாம் நாங்கள் நலவாக தொடர்ந்து எங்களை அர்ப்பணிப்போம் என்ற செய்தியை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். என்னுடைய இந்த பணி வாழ்க்கையிலே பல நண்பர்கள் உடனிருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். அவர்கள் ரோட்டரி சங்க அங்கத்தினர்களாக இருக்கலாம், செஞ்சிலுவையின் அங்கத்தினர்களாக இருக்கலாம், அல்லது உழைக்கும் மக்கள் விடுதலை இயக்கத்தோடு தங்களை இணைத்துக் கொண்ட பிற தமிழ் உணர்வுள்ள மாற்றத்தை எதிர்கொள்கிற சமத்துவத்துக்காக போராடுகின்ற மக்கள் இயக்கங்களாக இருக்கலாம். அவர்களையெல்லாம் நான் நினைத்து பார்த்து நன்றி கொள்கிறேன். அடுத்து எம்மோடு பல பிற சமய நண்பர்களும் இணைந்து பயணித்திருக்கிறார். பணி செய்த காலங்களில் எல்லாம் பங்கு மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்வது மட்டும் என்னுடைய நோக்கமாக இல்லை. பல்வேறு சமய மக்களையும் பல்சமய உறவுகளையும் இணைந்து பயணிப்பதுதான் இறையாட்சியை கனவு நனவாகும் என்ற நம்பிக்கை அழுத்தமாக இருக்கிறது. அதை விதைத்தவர்கள் என்னுடைய நிறுவனத்தில் என்னுடைய பேராசார்கள். எனவே அத்தகைய பல்சமய உறவுகளோடு பயணிக்க வாய்ப்புகளை கொடுத்த, எம்மை நம்பி வந்த, எம்மோடு உடனிருந்த பிஜேபியை சார்ந்த அங்கத்தினர்கள் கூட நிறைய பேர் என்னுடைய நண்பர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களோடு நாம் ஒன்றுபடி நட்பால் தான் பயணிக்க முடிகிறது. இந்த இஸ்லாமிய நண்பர்கள் எம்மோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு இந்த நிகழ்வுகளெல்லாம் ஒருங்கிணைப்பதற்கு நம்முடைய பணித்தளத்தில் பணியாற்றுகின்ற தந்தை ஜோஸ் அவர்கள் பள்ளியில் அதிக முயற்சியை கொண்டிருந்து சிறப்பித்திருக்கிறார்கள். பாடல் குழுவினர்களை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள், பக்த சபைகளை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள், அருள் சகோதர சகோதரிகளை ஒத்துழைப்பு பெற்றிருக்கிறார்கள். இன்னும் பல தன்னார்வ தொண்டர்கள், இளைஞர்கள், கிராம நிர்வாகிகளை எல்லாம் இணைத்து செயல்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் முன்னர் இந்த வெள்ளி விழா கொண்டாட்டம் தேவையில்லை என்று மறுத்தோம். அவர்கள் அன்பு கட்டளையிட்டார்கள். திருவிழா நாட்களில் நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார்கள், எதிர்பார்த்திருந்தார்கள். நாங்கள் இருவரும் வர மறுத்தோம். ஏனென்றால் நாங்கள் பெரிய சாதனைகளை எல்லாம் ஒன்றும் படைக்கவில்லை. இப்போது மிகப்பெரிய கொண்டாட்டம் தேவையில்லை என்று சொன்னோம். இருந்த போதும் எங்களை விடாமல் மறுபடியும் எங்களை தொந்தரவு செய்து குடும்பத்து உறுப்பினர்கள் மூலமாகவும் பேசி இது இறைவனுக்கும் மக்களுக்கும் நன்றி சொல்லுகின்ற விழா, இதை ஏற்க வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார்கள். எனவே குடும்ப உறவுகளும் அதிக சிரத்தை எடுத்து புறப்பட்டு செய்திருக்கிறார்கள். எங்களுடைய பெற்றோர் இல்லாத நேரத்திலே அருமை அண்ணன் பெற்றோர் சென்றார் அண்ணி, அவருடைய அன்பு மகன் விக்டர் பெரியம் வெட்டி, அவருடைய அன்பு பிள்ளை நான்சி சைமன் போன்றவர்களெல்லாம் அவருடைய மருமகன், இவர்களெல்லாம் சேர்ந்து இணைந்து திட்டம் இயக்கியிருக்கிறார்கள். அருமை தம்பி சுபஸ்தி, சார்லஸ், பெனிட்டோ, ஜான்சன் என்று பலர்களை தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் இது நம்முடைய குடும்பத்துக்கு பெருமை அல்ல, மாறாக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் பல நல்ல முறையில் கிராமத்திலிருந்து உற்சாகம் பெற்று நம்பிக்கை பெற்று இறையளவில்
நேசிக்கட்டும், மக்கள் பணி செய்ய முன்வரட்டும் என்று சொல்லித்தான் இத்தகைய ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வந்திருந்து சிறப்பு செய்த அனைவருக்கும் நன்றி. என்னுடைய அருமைக்கும் அன்புக்கும் பாசத்திற்குரிய சேவையர் அருள்ராஜ் அண்ணன் அவர்கள் இந்த நேரத்தில் எப்போது உடனிருந்து எமக்கு பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல குழுக்கள் எப்போது உடனிருக்கிறார்கள். இங்க இருக்கின்ற என்னுடைய படித்தளத்திலே நேசக்கரம் வேண்டிய தந்தையர் இருக்கிறார்கள். என்னோடு குறுக்கு அன்பு பெற்ற வெள்ளிவிழாக வருகின்ற கதாநாயகர்கள் ஜேம்ஸ் தஞ்சை மறை மாவட்டம், அவரை சேகர் செபாஸ்டின் திருச்சி மறை மாவட்டம், அன்புரிய ராஜா நம்முடைய சிவகங்கை மறை மாவட்டம் என்று இவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் பல பிரிவுகள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் சேர்ந்து தருகின்ற ஒத்துழைப்பு தான் நாங்கள் எங்களால் முடிவதை செய்கிறோம். வாருங்கள், சேர்ந்து இணைந்து பயணிப்போம். எம்முடைய குறைகளை தெரிந்து கொள்ளாதீர்கள். எம்மிடத்தில் ஒரு சில நன்மைகள் இருந்தால் அவற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு பாதை காட்டுங்கள். உங்களோடு சேர்ந்து இந்த சமூகத்தை மாற்ற அடிமை சமூகத்தில் பிறந்துவிட்டோம், அதை எப்படி விட்டுவிட மாட்டோம், மாற்றியிருவோம் என்ற உணர்வோடு நீதியாக உணர்வோடு இறையாட்சி கடவுளை இடமாக்க சேர்ந்து ஒத்துழைப்பு வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். கடவுள் உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசிரியக்க உங்களுக்காக ஜெயிக்கின்றோம். நீங்கள் எங்களுக்காக ஜெயியுங்கள். நன்றி. அன்றைய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் முடிந்த உடனேயே யூபிலி விழா நாயகர்களுக்கு பாராட்டு கூட்டம் நடைபெறும். இறைவனுக்கு நடனம், வாழ்த்துறைகள், கவிதை, நடனம், வாழ்த்துறைகள் ஏற்புரை என்று இந்த பாராட்டு கூட்டம் நடைபெறுகிறது. அன்பான வேண்டுகோள் என்ன என்றால், தந்தை அவர்களுக்கும் அருள் சகோதரர்களுக்கும் நிச்சயமாக நீங்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இன்னும் பரிசு பொருட்களை கொடுத்து மகிழ்விக்க வந்திருக்கிறீர்கள். அன்பான வேண்டும். அதற்கென்று உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தந்தையுடைய ஏற்புரைக்கு முன்பு அதற்கென்று நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலே அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர்கள் மற்றும் அருள் சகோதரிகள் சிறப்பு செய்த பிறகு இறை மக்களாகிய மக்களாகிய நீங்கள் தந்தைக்கு சிறப்பு செய்யலாம். தயவு செய்து இதை நீங்கள் பின்பற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாராட்டு கூட்டம் நடைபெறும் பொழுது யாரும் இடையில் வந்து சிறப்பு செய்ய வேண்டாம் என்பதையும் அன்போடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அருள் தந்தையர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் அருள் சகோதரர்களுக்கும் மரியம் ஊழிய சபை இல்லத்திலே உணவு ஏற்பாடு செய்திருக்கிறது. இறை மக்களாகிய அனைவருக்கும் நாளை வளாகத்திலும் நம்முடைய சமூக அரங்கத்திலும் உணவு ஏற்பாடு செய்திருக்கிறது. இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாத நாட்கள் பல உண்டு. வெள்ளி விழாவை நீங்களும் காண வேண்டும், பொன் விழாவை காண வேண்டும். இன்னும் அரிய பல சாதனைகளை நீங்கள் அனைவரும் படைக்க வேண்டும். நாம் அனைவரும் நம்மால் முடிந்த நல்ல பல பணிகளை இந்த மண்ணில் தொடர வேண்டும் என்று வாழ்க்கையை சென்று வாழ்வோம். வாழ்க்கையில் திருப்பதை தொடர வேண்டும். இறைவனுக்கு நன்றி.